ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து பல ஆவிக்குரிய சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சபையை பற்றியும் சபையின் ஒழுங்குகள் பற்றியும் சபையுடைய காரியங்களை பற்றியும் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சபையினுடைய ஆராதனையை பற்றி சில காரியங்கள் பார்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஜெபத்தோடு நாம் காத்திருந்து இந்த வசனங்களை கவனித்து படிப்போம். ஆராதனை என்கிற வார்த்தை சரியான ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக உண்மையிலேயே தெரியாதது ஒரு சங்கடமான காரியம்தான். ஆராதனை என்று சொல்வதற்கு பல வார்த்தைகள் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் பயன்படுத்துகிறார்கள். அது ஏன் அப்படி என்று நான் யோசித்தேன். ஏன் ஆராதனை என்று ஒரே வார்த்தை இருந்தால் போதாதா? தொழுது கொள்ளுதல் என்றிருக்கிறது, பலி செலுத்துதல் என்றிருக்கிறது, நன்றி சொல்லுதல் என்றிருக்கிறது, கும்பிடுகிறது என்றிருக்கிறது, தொழுகிறது என்றிருக்கிறது. அநேக வார்த்தைகள் இதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்களே. ஒரே வார்த்தையிலே ஒரே காரியத்தை சொன்னால் அது எளிதாக இருக்குமே என்று சொல்லி நான் பல தடவை யோசித்து பார்த்தபோது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது மனுஷனுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு காரியமாகும். அது இருதயத்திலிருந்து எழும்புகிற ஒரு உணர்ச்சி என்று தான் அது சரியாக சொல்ல வேண்டும். அந்த உணர்ச்சியை அது நன்றி உணர்ச்சி என்று சொல்லலாம். ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்களை நினைத்தும், ஆண்டவர் யார் என்பதை நினைத்தும், அவர் எவ்வளோ பெரியர் என்பதை நினைத்தும் உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒரு நன்றி அல்லது உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒரு உணர்ச்சி என்று சொல்லலாம். அதனாலே தான் அதற்கு ஏற்ற வார்த்தை கண்டுபிடிக்க முடியாமல் பலரும் பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆங்கிலத்திலேயும் அப்படித்தான், தமிழிலேயும் அப்படித்தான். இதை எடுத்து இந்த ஆராதனை என்கிற வார்த்தை நாம் யாத்ரா புஸ்தகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆராதனை என்கிற வார்த்தை யாத்ரா புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே முதலாவது வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் அங்கிருந்து கூக்குரட்டார்கள். அதுக்கு தேவன் கேட்டார். அந்த இடத்தை கூட நாம் அந்த ஆராதனை பற்றி உள்ள ஒரு சிந்தனை இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் யாத்ராமன் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவருடைய பெருமூச்சை தேவன் கேட்டார் என்று வாசிக்கிறோம். பெருமூச்சுன்னு என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சு என்ன? இருதயத்தில் சில காரியங்களை சிந்தித்து அடிமைத்தனத்தை பற்றியாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத பற்றியாக இருக்கலாம், எப்போது விடுதலை ஆகலாம் என்கிற சிந்தனையாக இருக்கலாம். எப்படியும் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்பதில் நமக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளத்தினுடைய ஒரு ஏக்கம் என்று மட்டுமே நாம் சொல்ல முடியும். அதுபோல தான் ஆராதனையும் கர்த்தரை நாம் நினைக்கிறோம், கர்த்தரை சிந்திக்கிறோம், கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களெல்லாம் சிந்தித்து இருதயத்திலிருந்து எழும்புகிற ஒரு உணர்ச்சி. அதுக்கு சரியான வார்த்தை சொல்ல முடியவில்லை. நாம் அந்த சாஸ்திரிகள் வருகிற சமயத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஏரோது அரண்மனையில் வந்து என்ன கேட்டார்கள்? நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாக வந்தோம் என்று சொன்னார்கள். பணிந்து கொள்ளுதல் அங்கே உபயோகப்படுத்திருக்க வார்த்தை. அதுபோல் தூதன் வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த இனி வரக்கூடிய காரியங்களெல்லாம் சொன்னபோது அந்த தூதருடைய பாதத்தில் விழுந்து வணங்குவதற்காக அவன் விழுகிறதை பார்க்கிறோம். நீ அப்படி செய்ய வேண்டாம், தேவன் ஒருவரை வணங்கினால் போதும், நானும் உன்னை போல ஒரு சாதாரண மனிதன் தான் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆகையினால இவைகள் எல்லாம் ஆராதனையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். இந்த இடத்துல வருகிற சமயத்தில், அதாவது இஸ்ரவேலர்கள் அடிமைத்தில் இருக்கிற பெருமூச்சை கேட்ட தேவன் அவர்களை அற்புதமாய் விடுதலை செய்தார் என்று வாசிக்கிறோம். அந்த விடுதலை செய்கிறதுக்கு முன்னாலே இந்த பார்வோனுடைய அரண்மனையில் போய் பேச வேண்டிய காரியங்களை மோசையோடு சொல்லி பார்வோன் அரண்மனையிலே மோசை சொல்ல வேண்டிய காரியங்களை சொன்னபோது தான் அந்த 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. அப்படியானால் அந்த விடுவிக்க வேண்டிய, அதாவது இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டிய நோக்கம்
ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே காரியத்தை பற்றி 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களுக்கு சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்போ ஒரே காரியம்தான் இங்கே வாசிக்கிறோம். ஒன்று, ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. 2வது வாசிக்கிறோம், பலியிடும்படி போக வேண்டும். அப்போ பலியையும் ஆராதனையும் ஒன்றாய் சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். காணிக்கை கூட சில இடங்களில் சேர்த்து சொல்லியிருக்கிறதை வாசிக்க முடியும். ஆகவே தேவனுக்கு ஒரு விதத்தில் சொல்ல போனால் தேவனுக்கு பெற்றுக்கொள்வதல்ல, தேவனுக்கு கொடுப்பது என்பதை கூட நாம் இதில் முக்கியமாய் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னைத்தானே தேவனுக்கு உகந்த பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எபேசியர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ தேவனுக்கு உகந்த பலி, தேவனுக்கு உகந்த காணிக்கை அல்லது ஆராதனை எது என்று சொன்னால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உயர்த்தி காண்பிப்பது என்ற ஒரு கருத்து அதற்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த யாத்திரா முதல் படிக்கும்போது தொடர்ந்து படிக்கிற காரியத்தை என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது, யாத்திராமும் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க சொன்னதை பற்றி வாசிக்கிறோம். பஸ்கா பலி அல்லவா, ஒரு மிருகத்தை கொண்டு வந்து ஒரு காட்டை கொண்டு வந்து அதை வெட்டி அதை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எல்லாம் வந்து அவர்கள் தங்கின வீடுகளில் நிலைக்காலில் பூசவும் அந்த மாம்சத்தை புசிக்கவும் எல்லாம் சொன்னதை பற்றி நாம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அப்போ இதை சொன்னது மாத்திரமல்ல, அந்த நாளிலே அதன் மூலமாக அவர்களுக்கு பெரிய ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை ஏற்பட்டது. எதன் மூலமாக? இந்த பலியின் மூலமாக என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த இரத்தம் சிந்துதல் மூலமாக, இரத்தத்தை நான் பார்க்கும்போது நான் கடந்து போவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலே ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டானதை குறித்து நாம் இங்கே படிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிற சமயத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும், தலைமுறை தலைமுறையாக எப்போதும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி அதை சொன்னதை வாசிக்கிறோம். அதை பற்றி சொல்லும்போது 24ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம், இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். இங்கே மறுபடியும் அதே காரியத்தை ஆராதனை என்று சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், அங்கேயும் மறுபடியும் ஆராதனை என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடினார்கள் என்றோ அல்லது வேறு காரியங்கள் செய்தார்களோ ஒன்றும் வாசிக்கிறதில்லை. என்ன செய்தார்கள்? ஒரு ஆட்டை கொண்டு வந்தார்கள், அதை பலிபட்டார்கள், அது இரத்தத்தை சிந்தினார்கள், அதை அவர்கள் தங்கியிருந்த வீடுகளுடைய நிலைக்காலில் மேற்சட்டங்களில் பூசினார்கள். அந்த ராத்திரியிலே பெரிய அற்புதமான விடுதலை அவர்களுக்கு உண்டாயிற்று. வேற ஒன்றும் நாம் அங்கே வாசிக்கவில்லை. ஆனால் அதற்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தை ஆராதனை என்கிற வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே ஒரு ஆடு பலியிடப்பட்டதையும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதையும் அதன் மூலமாய் அவர்கள் அந்த திரள் கூட்ட மக்கள் அந்த 12ஆம் அதிகாரம் கடைசி வாசிக்கிற சமயத்தில் அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை அணை அணையாய் எகிப்து தேசந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த ஒரு பெரிய விடுதலை அன்றைக்கு சம்பவித்தது இந்த பஸ்கா பலியின் மூலமாக. அல்லது அவர்கள் அந்த ஆராதனை என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கனாலே அந்த ஆராதனை கைக்கொள்ளவர்கள் அந்த ஆராதனை என்றால் என்ன என்று பார்க்கும்போது ஒரு மிருகம் பலியிடப்படுவதை பார்க்கவும் அந்த மிருகம் பலியிடப்பட்டதை பற்றி சொல்லும்போது தான் பஸ்கா பலி என்று அங்கே வாசிக்கிறோம். அந்த பஸ்கா பலியை பற்றி நாம் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்து படிக்கிற சமயத்தில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் பிழைப்பில்லாதவர்களாக இருந்தபடியே
புதிதாய் பிரசித்த மாவாக இருக்கிற பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். இதை நான் ஏன் இந்த இடத்திலிருந்து இப்படி தொடங்கி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி ஆராதிப்பதற்கு முக்கியமாக அப்பமும் ரசமும் வைத்து அவரை நினைவு கூறுகிறோம். அப்போ அதை எந்த அளவில் வரிசையாய் ஆதியிலிருந்தே வந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து ஜீவித்ததும் பழைய ஏற்பாடு காலம், அவர் அந்த முறைமைகளெல்லாம் பின்பற்றினார்கள் பார்க்கிறோம். அந்த ஆசரிப்புக்காகத்தான் அவர்கள் மேல் வீட்டரிலே கூடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ மேல் வீட்டரில் எப்படி அது அந்த பஸ்கா பலி என்பது, பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது என்பது, அதை நினைக்க சொன்னார் என்பது புதிய ஏற்பாட்டில் எப்படி அது நிறைவேறுகிறது என்பதை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆகையினாலே முதலாவதாக அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எப்படி சம்பவங்கள் ஒழுங்காய் நடந்தது, அவர்கள் கூடியிருந்தது எதற்காக என்று கேட்டால் பஸ்கா ஆசரிப்பதற்காக கூடியிருந்தார்கள். அந்த பஸ்கா ஆசரிப்பு கூடியிருக்கிற இடத்துல நடந்த காரியங்களை பற்றி பார்க்கும்போது 4 சுவிசேஷங்களையும் அதை பற்றி வாசிக்கிறோம். 4 சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிற அந்த காரியங்கள் ஒரே இடத்தில் ஒன்று போல ஒழுங்காய் சொல்லப்படவில்லை. அதுதான் நமக்கு இதை படிப்பதற்கு சற்று பிரயாசத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் 4 சுவிசேஷத்தையும் வாசித்து கவனமாய் பார்த்து இந்த சம்பவங்கள் ஒழுங்காக 1, 2, 3, 4 என்று வரிசையாக எப்படி நடந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாய் படிக்க வேண்டியதும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அது ஒரே இடத்தில் சொல்லாதபடினால் 4 இடத்திலே கூறப்பட்டிருக்கிறபடினால் 4ஐயும் ஒருமுகப்படுத்தி ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை பற்றி நாம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டால் 22வது அதிகாரம் அவர்கள் பஸ்கா ஆசரிப்பதற்காகத்தான் கூடியிருந்தார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அவன் பஸ்காவுக்காக கூடியிருக்கிற சமயத்தில் அவர்கள் இப்போது நாம் ஆசரிக்கிற அந்த பிரகாரமுள்ள காரியத்தை முதலாக தொடங்கவில்லை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் வசனத்திலே முதலாவது பாத்திரத்தை எடுத்தார்கள் வாசிக்கல்லவா. பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி புசிங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்ய வருமளவும் நான் திராட்சை ரச பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து என்று வாசிக்கிறோம். அதற்கு பிறகு போஜனம் பண்ண பின்பு அந்த படியை பாத்திரத்தையும் எடுத்து, அப்போ அந்த காரியங்களை பார்க்குற சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது அல்லவா. நாம் செய்வதற்கும் அதற்கும் முதலாவது பாத்திரத்தை பற்றி வாசிக்கிறோம், பிறகு அப்பத்தை பற்றி வாசிக்கிறோம், பிறகு திரும்பவும் பாத்திரத்தை பற்றி வாசிக்கிறோம். ஆகையினாலே தான் சொன்னேன், இது எல்லாவற்றையும் கவனமாய் படிக்க வேண்டியதும் அந்த சம்பவங்களின் ஒழுங்கை தெளிவாய் கண்டுகொள்ள வேண்டியதும் அவசியம் என்று சொன்னதற்கு காரணம் அதுவாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த பஸ்கா பண்டிகையில் எப்படியெல்லாம் ஆசைத்தார்கள் என்பது அந்த தொடர்ந்துள்ள வேத பகுதியிலே நாம் தெளிவாய் கண்டுகொள்ள முடியாது. பல தடவைகள் 7-8 தடவை அவர்கள் அந்த யாத்திரையின் போது பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த பஸ்காவில் என்னவெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் ஆசரித்தார்கள், எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருந்ததா, அதெல்லாம் நமக்கு திட்டமாய் தெரியாது. ஆனால் இங்கேயும் நாம் பார்க்க சமயத்தில் பஸ்காவுக்காய் கூடியிருந்தார்கள் வாசிக்கிறோம். இங்கே ஆடு பலியிட்டதை பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை. ஆட்டை பற்றியோ அதனுடைய ரத்தத்தை பற்றியோ ஒரு காரியம் நாம் இங்கே வாசிக்கிறது. அவர்கள் அங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொன்னார்கள், மேல் வீட்டில் போய் ஆயத்தம் பண்ணினார்கள் என்னதான் வாசிக்கிறோமே தவிர என்ன பொருட்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் அங்கே சொல்லப்படாத காரியங்களாகும். அதனால் சொல்லப்படாத காரியங்களுக்கு கூடிய மட்டும் நாமவே கற்பனை பண்ணி ஏதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2 காரியங்கள் இருந்தது மட்டும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஒன்று, அப்பம் அங்கே நிச்சயமாக இருந்தது, அது நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் திராட்சை ரசமும் இருந்தது, அதுவும் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2ஐ தவிர வேறு என்னவெல்லாம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆகையினாலே நாம் இருக்கிறதை வைத்து தான் அதற்கு தக்கபடி விளக்கம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலே அந்த பஸ்காவிலே ஒன்றுக்கு அதிகமான குடிப்பு
ஒன்றுக்கு அதிகமான புசிப்பு மாறி மாறி இருந்திருக்க முடியும் என்பதுதான் வேத அறிஞர்களின் கருத்து. அதனாலே தான் முதலாவது ரசம், பிறகு அப்பம், திரும்பவும் ரசம், திரும்பவும் எத்தனை தடவை மாறி மாறி அது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆகையினாலே அவர்கள் கூடியிருந்தது இப்போது நம்ம இன்றைக்கு ஆராதிக்க மாதிரி உள்ள ஆராதனைக்காக அல்ல, பஸ்காவுக்காக கூடியிருந்தார்கள். அதில் அநேக குடிப்புகள், அநேக புசிப்புகள் இருந்தது. அது லிட்ரலியாக ரொம்ப சுவாதீனமாக இருந்து சாதாரணமாக செய்த மாதிரி தான் தெரிகிறது, அல்ல வேறு ஒன்றுமில்லை. அப்போ இதற்கு முந்தி அதுக்கு அடுத்த வருஷத்தில் 24ஆம் வருஷத்தில் வாசிக்கிறோம். அந்த சீசர்கள் வழியிலே நடந்து வருகிற சமயத்தில் அவர்களில் யார் பெரியவன் என்கிற ஒரு தர்க்கம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். அதனாலே உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. எவன் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் தாழ்ந்தவனாய் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். நானும் உங்கள் மத்தியில் பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்னதை வாசிக்கிறோம். ஆகையினால அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக அடுத்தபடியாக அவர் செய்கிற முக்கியமான காரியத்தை யோவானிலே தான் வாசிக்கிறோம். அப்போ பல இடங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை வரிசைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை நாம் அதையெல்லாம் வரிசைப்படுத்துவதற்கு அவ்வளோ சாமர்த்தியசாலிகள் ஒன்றுமல்ல. ஆயினும் நமக்கு முன்னாலே இருந்த அநேக பரிசுத்தவான்கள், வேத ஆராய்ச்சி செய்தவர்கள் ஆராய்ந்து பார்த்து எழுதியிருக்கிறதை தான் நான் படித்து இவையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினால யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வருகிற சமயத்தில் அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்கா ஆசரிப்பில், அதாவது இது இப்போது பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மேல் வீட்டறையில் பஸ்காவுக்காக பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியான பஸ்காவுக்காக அவர்கள் கூடி வந்திருக்கிற சமயத்தில் நடக்கிற காரியங்களைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம். அதில் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு முறையின்படியான ஆராதனையை பற்றி அல்லது அப்பம் விற்கிறதை பற்றி யோவான் சுவிசேஷத்தில் எதுவுமே கூறவில்லை. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று ஒத்து பார்த்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே அவர் தாம் இந்த உலகத்தை விட்டு தம்முடைய மேலே போகிறதுக்கு முன்னாலே அவருடைய சீசர்களை அனுபவித்து செய்த காரியங்களை பற்றி தான் இந்த 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதில் அவர் முக்கியமாக செய்த காரியத்தை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து, அப்போ எந்த போஜனம், என்ன போஜனம்? பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியான பஸ்காவுக்கான அந்த புதிப்பும் குடிப்பும் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில், புதிய ஏற்பாட்டு முறைமையின்படியான ஆராதனையோ அப்பம் பிடிக்கல் அல்ல, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி இயேசு கிறிஸ்து ஜீவித்த காலத்தில் பஸ்காவுக்காய் ஆசரித்து கொண்டிருக்கிற சமயத்தில் போஜனத்தை விட்டு எழுந்து என்று வாசிக்கிறோம். வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டை கொண்டு, அது எல்லாவற்றையும் கவனமாய் படிக்க வேண்டும். அது போஜனத்தை விட்டு எழுந்தார், வஸ்திரத்தை கலத்தினார், சீலையை எடுத்தார், அறையிலே கட்டினார், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் கட்டை கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டு முறைமையின்படியாக பஸ்கா என்ற அந்த ஆசரிப்பு தொன்று தொட்டு தலைமுறையாக அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி செய்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்னதாக, அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக நடந்த சம்பவங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ போஜனத்தை விட்டு எழுந்து அவர்கள் கால்களை கழுவ தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். அப்போ இதிலே சில முக்கியமான காரியங்களை ஆரம்பத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் அறிந்திருப்பது நல்லது. இப்போ பாதங்களை கழுவுனது தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரிந்த காரியம் தானே. எழுந்திருந்தாரை பார்த்தார்கள், சீலையை எடுத்ததை பார்த்தார்கள்,
கழுவ தொடங்கினதை பார்த்தார்கள். அப்போ அதெல்லாம் தெரியாதா? தெரியும். அப்போ எதை தெரியாது என்று சொன்னார் என்பதை கூட நாம் கவனமாக இங்கே பார்க்க வேண்டும். இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு எனக்கு பிரதித்திரமாக, உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். கால்களை கழுவி என்ன பங்கு பெற முடியும்? யோசிக்க வேண்டும் நாம் அதெல்லாம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையிலும் கூட கழுவி போடும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமுள்ளவனாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆயிலும் எல்லாரும் அல்ல என்றார். அப்போ இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்திலே சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சரீர சுத்திகரிப்பை பற்றி இங்கே நாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளிலே கர்த்தருடைய பந்திக்கு இருக்கும் பொழுது கால்களை கழுவித்தான் அதை செய்வார்கள். பாதங்களை கழுவி, ஒருவருக்கு ஒரு பாதங்களை கழுவி, அதற்கு பிறகுதான் இந்த திருவிருந்து ஆராதனை அல்லது இன்றைக்கு ஆசரிக்கிறதான முறைமையின்படியான அப்பம் செய்வார்கள். ஆனால் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை பற்றி நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை காட்டிக் கொடுக்கிறவன் என்ன அறிந்திருக்கப்படுகிறார்கள் நீங்கள் எல்லாரும். அப்போ பேதுருவை தவிர மற்றவர் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள்? பேதுரு மாத்திரம்தானா ஸ்நானம் பண்ணாமல் வந்திருந்தான்? இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்கான சில குறிப்புகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. 12ஆம் வசனத்தை கவனமாய் படிக்க வேண்டும். அவர்கள் கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்து சொல்கிறேன். அப்போ திரும்ப உட்கார்ந்து பஸ்கா ஆசரித்து கொண்டிருக்கிற சமயத்தில் எழும்பி பாதங்களை கழுவுகிற அந்த பணிவிடை, அதாவது அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று இருந்ததை கண்டிக்கும் வகையிலேயும் அவர்களுக்கு புத்தி சொல்லும் வகையிலேயும் அந்த பணியை செய்த பின்பு மறுபடியும் உட்கார்ந்து போஜனம் பண்ணதை பற்றி வாசிக்கிறோம். எங்கே நம்முடைய முறைமையின்படியான ஆசரிப்புகள் எதுவுமே சொல்லப்படவில்லை என்பதை பற்றி நாம் கவனமாய் படிக்க வேண்டும். தொடர்ந்து அதை பற்றி வாசிக்கிற சமயத்தில் 21ஆம் வசனம் பாருங்கள். இயேசு வேலை சொன்ன பின்பு ஆவியில் கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறார் என்ற சீர்கள் ஐயப்பட்டு ஒருவரை நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசன் இயேசுக்கு அன்பானவனாக இந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்ய காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவர் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் என்னை துணிக்கே தோய்த்து அவனுக்கு கொடுப்பேன், எவனுக்கு கொடுப்பேனோ என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்படியானால் பஸ்கா ஆசரித்து கொண்டிருக்கும் போதுதான் அது இடைப்பட்ட பகுதியில் எழும்பி கால்களை கழுவுகிற காரியம் நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக நாம் இங்கே வாசிப்பது, யூதாஸ்காரியோத்தை அடையாளம் காட்டி அவனுக்கிட்ட கையில் ஒரு துணிக்கையை கொடுத்து இவன் தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை திட்டமாய் அறிவிக்கிறதை பார்க்க முடியும். ஆகையினாலே அந்த துணிக்கையை வாங்கின பின்பு தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அந்த பகுதியிலே அவன் அங்கே போய்விட்டான். மற்றவர்கள் நினைத்தார்கள் ஏதோ சாமான் வாங்க போயிருப்பான் என்று நினைத்தார்கள். அப்போது இந்த காரியங்கள், அந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒழுங்காய் சிந்திக்க வேண்டும். அந்த நாம் இன்றைக்கு ஆஸ்வதிக்கிற பிரகாரமான அப்பம் மீட்களுக்கு இடையிலே நடந்த காரியங்கள் அப்படி நாம் நினைக்கக்கூடாது. இது பஸ்கா பண்டிகைக்காக கூடியிருந்த சமயத்தில் உள்ள சம்பவங்களுடைய ஒழுங்கலை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் அங்கே போன பிற்பாடு தான் மறுபடியும் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து, வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, பானம் பண்ணுங்கள், அது உங்களுக்காக சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது என்றெல்லாம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 முதலுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போது வரிசையை நாம் பார்க்கிற சமயத்தில் ஆராதனை என்று சொல்லுகிற சமயத்தில் பலியோடு சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அது வழக்கமாக செய்ய வேண்டும், தொன்று தொட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறத வாசிக்கிறோம். அதை ஆராதனை என்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிற வாசிக்கிறோம். பலி என்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பஸ்காவுக்காய் கூடி வந்திருந்த சமயத்தில் அதனுடைய அந்த கடைசி பகுதி வந்த சமயத்தில், அதாவது போஜனம் பண்ணி கொண்டிருக்கும்போது எழும்பி கால்களை எல்லாம் கழுவி அந்த காரியங்கள்லாம் முடிந்த பின்னால் துணிக்கை எடுத்து யூதாஸ்காரியத்து கையில் கொடுத்து அவன் வெளியே போன பின்னால் மறுபடி ஆண்டவர் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த மேஜையிலிருந்து ஒரு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதுபோல் பானபாத்திரத்தையும் கொடுத்து, இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்து இன்றைக்கு நாம் ஆசரிக்கிற முறைமையை ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் வாரந்தோறும் கூடுகிறோம், அப்பம் விற்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இவைகளுடைய ஆரம்பம் முதல் எப்படி வந்தது என்பதை பற்றி அறிந்திருப்பது நல்லது. இனி புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தியத்தை நாம் பின்பற்ற வேண்டுமானால் 3 முக்கியமான காரியங்களை நாம் படிக்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொன்னார். சீஷர்களுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அவருடைய அனுபவம் எதுவாக இருந்தது. 3வது, அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்னால் சபைக்குள்ள உபதேசங்கள் வெளிப்பட்ட பின்னால் சபைக்கு என்ன உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள், எப்படி ஆசரித்தார்கள், எப்படி உபதேசித்தார்கள். அதாவது இந்த 3 காரியங்களும் மிகவும் முக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 22:19 இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வருகிற சமயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் அனுசரித்து வருகிற அநேக காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதை பற்றி விசுவாசிகள் சிந்திக்காமல் போவது சங்கடமான காரியம். பெந்தேகோஸ்து சபையும் என்ற சபைகளை எடுத்துக்கொண்டால் இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு நான் வரும்போது அந்நிய பாஷையை தவிர வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற மாதிரி தெரியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக சத்தியங்கள், ஆவியின் அபிஷேகம், ஆவியின் ஞானஸ்நானம், சபையின் ஒழுங்கு, இப்படி எத்தனையோ காரியங்கள் 2ஆம் அதிகாரத்திலேயே தொடங்குகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அதில் இந்த 42ஆம் வசனம் வருகிற சமயத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் சொல்லி ஏன் குறிப்பாய் சொல்ல வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒரு உபதேசமும் செய்யவில்லையோ? எத்தனையோ உபதேசங்கள் செய்திருக்கிறாரு. திரும்ப அவர்கள் இங்கே அப்போஸ்தலர் உபதேசம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அதெல்லாம் நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களில் சொன்ன அநேக காரியங்கள், உபதேசித்த அநேக காரியங்கள் சபையை சம்பந்தப்பட்டது அல்ல என்று சொன்னால் அநேகருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை இப்படி சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து சபையை பற்றி அநேக காரியங்கள் சொல்லவில்லை. அதை சொன்னால் அநேகருக்கு கஷ்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை பற்றி பேசினார்னு சொல்லுகிறோம் அல்லவா? சபையை சேர்க்கிற வருகையை பற்றி இயேசு கிறிஸ்து பேசினாரா? இல்லையே. பூமியிலே வருவதை பற்றியும் 1000 ஆண்டு ஆளுகையிலே அவர் பங்கு பெறுவதை பற்றியும் எல்லாம் தானே பேசினார். சபையை பற்றி சொல்லவில்லையே. ஏன் அதை கவனமாய் படிக்கக்கூடாது? இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் இதையெல்லாம் போட்டு கூட்டி குழப்பி சிந்திக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ உபதேசம் என்று சொல்லும்போது அது எல்லா உபதேசங்களும் சபைக்கு உரியது அல்ல. அநேக உபதேசங்கள் எல்லாருக்கும் பொதுவானது உண்டு, அதை மறுக்க முடியாது. உதாரணமாக களவு செய்யாதே,
பொய் சொல்லாதே, இப்படி அநேக உபதேசங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த உபதேசங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா காலத்துக்கும் சம்பந்தப்பட்டது. ஆனால் குறிப்பாக சில காரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் போது அது எந்த காலத்துக்குரியது என்பதை பற்றி திட்டமாக நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இது யார் சொன்னது, யாருக்கு சொன்னது, எப்போது சொன்னது, ஏன் சொன்னார், எந்த சூழ்நிலை, இப்படி ஏராளம் கேள்விகள் கேட்டு படித்தால் மட்டுமே வசனங்களுக்கு தவறாத வியாக்கியானங்கள் கொடுக்க முடியும். அதனால இங்கே அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் தரித்திருந்தால் என்று வாசிக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் உபதேசத்தை படிக்க வேண்டியது அவசியம். அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலையும் கூட ஒரு வசனம் இருக்கிறதை பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் வசனம், அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணந்தோறும் போயில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலரும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டு. அப்போது சந்தேகமற்ற இடங்களில் அவர்கள் அப்போஸ்தலருக்கு ஆட்களை அனுப்பினார்கள், விசாரித்தார்கள், என்ன எது சரி. அப்போ அப்போஸ்தலருடைய ஆலோசனை பெற்று தான் காரியங்களை செய்தார்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே கூட அப்படி ஒரு காரியம் வருவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அதுவரையிலும் நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று. ஆனால் இப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் வந்தபோது, ஆவியானவர் சபையை பற்றியுள்ள வெளிப்பாடு கொடுத்த போது அது ஒன்றும் அவசியமில்லை, அப்படி யாரும் நீதிமானாய் வர முடியாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தால் நீதிமானாய் வரலாம் என்று அந்தியோக்கியாவிலே பிரசங்கம் பண்ணபோது பிரஜாதிகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஓ, இந்த பழைய பிரமாணம் எவ்வளோ கடினமானது, எவ்வளோ கஷ்டம் பின்பற்றுவது, இப்போ பவுல் சொல்கிறது ரொம்ப லேசாக இருக்கிறது, அவரை விசுவாசித்தால் போதுமே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு அந்தியோக்கியாவிலே சொன்னார்கள், நீங்கள் அடுத்த வாரமும் வர வேண்டும், எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். யூதர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்களுக்கு அந்த மோசையின் அந்த பழைய பிரமாணத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனால் அந்தியோக்கியாவுக்கு அங்கிருந்து சிலர் இங்கே வந்து, நீங்கள் மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று போதனை பண்ணினார்கள். அப்போ அந்த போதனை சரியா அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது சரியா என்பதை தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பழைய ஏற்பாட்டு முறைமைகள் மாற்றப்பட்டது என்பதை அநேகருக்கு தெரியாது. காரணம், அநேகர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார்கள். அதே மக்கள் இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களிலேயும் இருந்தார்கள். அதே மக்கள் இப்போது சபையிலேயும் இருக்கிறார்கள். அது ஒன்றிலிருந்து ஒன்று மாறி வருகிற காலம் அல்லவா? ஆகையினால் அவர்களுக்கு பழைய முறைமையின்படி தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததினாலே தான் எருசலேமிலிருந்து அந்தியோக்கியாவுக்கு போய் மாற்று போதனை செய்தார்கள். அப்போ அதை விசாரிக்கும்படியாக மூப்பர்களையும் அங்கிருந்து சில ஆட்களையும் பவுல் அப்போஸ்தலனையும் பர்னபாவையெல்லாம் ஆலோசனை கேட்கும்படி எருசலேமுக்கு அனுப்பினார்கள். அதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் உபதேசம் என்பது வித்தியாசமான ஒன்று, அது பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி உள்ள போதனை அல்ல. ரோமர் 9 வாசிக்கிறோம் கடைசியில், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நீதியை தேடினார்கள், ஆனால் நீதி கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கவில்லை என்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே அதை தேடினார்கள். ஆனால் நாம் யாரும் நீதியை தேடவில்லை. நமக்கு நீதி கிடைத்தது. எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள விசுவாசத்தின் மூலமாக கிடைத்தது. இதை பற்றி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டு உபதேசம் ரொம்ப முக்கியம், அப்போஸ்தலர் உபதேசம் ரொம்ப முக்கியம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரும். அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலும் இல்லையா, அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலும் ஜெபம் பண்ணுதலும், அந்யோன்யம் அப்பம் விற்குதல், இதை நாம் கவனமாக படிக்க வேண்டும். ஆழமான சத்தியங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தும் 2 அதிகாரங்களில் இதை பற்றி படிக்கிறோம். அதில் 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக அந்யோன்யத்தை பற்றி படிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் அப்பம் விற்குதலை பற்றி படிக்கிறோம்.
அப்போ இவையெல்லாம் கவனமாக நாம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அப்பம் பிட்குதல் என்பது ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. இப்போ நாம் ஆசிரிக்கிற இந்த அப்பம் பிட்கல் என்பதற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தலாம் என்பதை கூட நாம் யோசிக்க வேண்டும். அநேக சபைகளிலே இதை திருவிருந்து என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அநேக சபைகளில் ராப்போஜனம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறார்கள், ஆனாலும் வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த ராப்போஜனம் என்ற வார்த்தை பயன்படுத்தாதது ஏன் என்பதை சிந்திக்க வேண்டும். ராப்போஜனம் என்று சொல்லியிருப்பதனாலே ராத்திரி தான் போஜனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கொள்கை அநேக சபைகளுக்கு இருக்கிறது. இந்த அப்பம் பிட்கல் ஆகிய காரியம் ராத்திரி தான் செய்ய வேண்டும். பாருங்கள், உபதேசங்கள் எங்கெல்லாம் போகிறது, பகலை செய்யக்கூடாது, அது ராப்போஜனம். அதுபோல் அந்த டேட் இருக்கிறது அல்லவா, ஆபிப் மாதம் இத்தனை தான் தேதி, அது வருஷத்துக்கு ஒரு முறை தானே பஸ்கா பண்டிகை. அதனால அப்பம் பிட்கல் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்ய வேண்டும் என்று கொள்கையுடைய சபை இருக்கிறது. எப்படியெல்லாம் வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் கவனிக்கிறோம். யுனைடெட் பெண்டிகாஸ்ட் என்ற ஒரு சபை இருக்கிறது, கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு வேலை. அப்படி பல சபைகளும் இருக்கிறது. அதில் அந்த யுனைடெட் பெண்டிகாஸ்ட் பேஸ் பண்ண கூட சில சபைகளில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்ய வேண்டும், ராத்திரி தான் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் நாம் அதை கவனமாய் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு மறுபடியுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாய் படிக்க வேண்டும். ராப்போஜனம் என்ற வார்த்தை வேத புத்தகத்தில் இருக்கிறதா? இருக்கிறதானால் எங்கே இருக்கிறது? அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது அல்லவா? சர்வசாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை தானே இது. ராப்போஜனம் அல்ல என்ற ஒரே வார்த்தை மட்டுமே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வருகிறது, 11ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இது ராப்போஜனம் அல்ல. எது ராப்போஜனம் அல்ல? அவர் வீடுகளிலிருந்து கொண்டு வந்தார்கள் சாப்பாடு. வீடுகளிலிருந்து சாப்பாடை கொண்டு வந்து அங்கே சாப்பிட ஆரம்பித்தார்கள். அதிலே பல ஒழுங்கீனங்கள். வசதி உள்ளவர்கள் அதுக்கு தக்கபடி கொண்டு வருவார்கள், வசதி இல்லாதவர்கள் அதுக்கு தக்கபடி வசதி இல்லாமல் கொண்டு வருவார்கள். ஏழை எளியவர்களை அலட்சியம் பண்ண மாதிரி இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் என்கரேஜ் பண்ண மாதிரி வரும். அதனாலே அதை அவர் பவுலப்போஸ் அதை கண்டித்தார். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வீடு இல்லையோ, இங்கே தான் வந்து சாப்பிடணுமா? இது ராப்போஜனம் அல்ல என்று சொன்ன ஒரே வசனத்தை தவிர ராப்போஜனம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை. ஏன் அதை கவனமாய் படிக்கக்கூடாது? அப்பம் பிட்கல் என்கிற ஒரே வார்த்தை தான் சரியான வார்த்தை. அப்பம் பிட்கும்படியாய் கூடினார்கள். 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது அப்பம் பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கலும். அதுபோல் 20ஆம் அதிகாரம் வரும்போதும் அப்போஸ்தலர் 20 7ஆம் வசனம், வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கேன். அப்பம் விற்கும்படி கூடினால் தான் வாசிக்கிறோம், தவிர ராப்போஜனத்துக்கு கூடினது பஸ்காவுக்கு கூண்டு வந்து வாசிக்கவில்லை. 2ஆம் அதிகாரத்திலேயும் அந்த வார்த்தை தான் வருகிறது. வேறு எங்கேயும் இதை பற்றி எந்த வார்த்தையும் இல்லை. அதனாலே நாமும் உண்மையிலே சொல்லுவதாக இருந்தால் வாரந்தோறும் அப்பம் விற்கும்படியாய் கூடுகிறோம். அப்போஸ்தலர் வாரந்தோறும் கூடினது போல 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அனுதினமும் செய்ததாக கூட வாசிக்கிறோம் அல்லவா? அனுதினம் செய்யலாமா? செய்யலாம். எப்படி தெரியும்? 1 கொரிந்தியர் எப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கு ஒரு சமயமோ நாளோ
அப்படி ஒன்றும் கிடையாது. சில சமயங்களில் நம்முடைய சபைகளில், சில சமயங்களில் அநேகமாக எல்லா சபைகளையும் செய்கிறோம், அந்த வருஷத்தின் கடைசியில் 31ஆம் தேதி வாட்ச் நைட் ப்ரேயர்னு வைத்து ராம் முழுவதும் இருந்து புதிய வருஷத்தை ஆரம்பிக்கும் போது அப்பம் விற்கிறதோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று செய்வோம். தவறில்லை, செய்யலாம். ஆனால் எது தவறு என்று கேட்டால், அதற்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், அன்றைக்கும் அப்பம் விட்டுருப்போம், அடுத்த நாள் 1ஆம் தேதியாக இருக்கலாம். அப்போது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை பண்ணினோம், அப்பம் விட்டோம், சாப்பிட்டோம், இது அடுத்த நாள் இது வந்து விட்டது, அந்த ராத்திரியிலையும் செய்யணுமா? அது வேண்டாம், அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார். அப்படி இல்லை. அப்பம் விற்கும்படியாக கூடினார்கள் என்று தான் வாசிக்கிறோம். எப்போ வேண்டுமானாலும் கூடலாம். அதான் அந்த நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். அப்போ எப்போவெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து அவரை நினைவு கூறுகிறோமோ அப்போதெல்லாம் அப்படித்தான் அதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது தினந்தோறும் செய்ததை பற்றி கூட நமக்கு பார்க்கிறோம். தினந்தோறும் செய்கிற ஒரு சிஎஸ்ஐ சபை இருந்ததாய் நான் கேள்விப்பட்டேன். நாசரேத்துக்கு ஒரு முறை போயிருந்த சமயத்தில், நம்முடைய இடம்தானே நாசரேத்தில் போயிருந்த சமயத்தில் அங்கே ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்கிறது. அப்போ அந்த சபையை பற்றி சொல்லும்போது அங்கே தினந்தோறும் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டேன். உண்மையோ பொய்யோ தெரியாது, அப்படி சொன்னார்கள். தினந்தோறும் செய்யலாமா? செய்யலாம், ஒரு தடையும் இல்லை. எப்போ செய்தாலும் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய மரணத்தை நினைக்கிறோம், அவ்வளோதான். அதனால அந்த மாதந்தோறும் செய்ய வேண்டுமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு காய் செய்ய வேண்டுமோ தினந்தோறும் செய்ய வேண்டுமோ அப்படி ஒன்றும் கட்டுப்பாடு இருக்கிறதாய் தெரியவில்லை. ஆண்டவர் எவ்வளவு அதை எளிதாக்கி இருக்கிறாரோ அதை மனிதன் கடினமாக்கி செய்யக்கூடாமல் தடுத்து போடுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால இங்கே நாம் அமிதமாய் வாசிக்கிறோம். அது கர்த்தருடைய கட்டளை. 3 காரியங்களை பார்த்தோம். கர்த்தரை சொன்னார், கர்த்தருடைய கட்டளை, அப்போஸ்தலருடைய அனுபவம், அப்புறம் அப்போஸ்தலருடைய போதனை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை போதிக்கிறார். நான் இதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் தன் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியிலே இப்படி செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போது அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அல்லது உபதேசங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க இந்த 3 காரியங்களும் இங்கே சரியாகி வருகிறதை பார்க்கிறோம். அதாவது லூக்கா 22:19 என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11 செய்ய கட்டளை கொடுக்கப்பட்டதை வாசிக்கிறோம். ஆகவே வாரந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அப்பமும் ரசமும் வைத்து அவரை நினைவு கூறுவது ஏற்றதாக இருக்கிறது. அது கர்த்தருடைய உபதேசத்திலேயும் அப்போஸ்தலர் உபதேசத்திலேயும் வருகிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாய் அதை செய்யலாம். அது செய்ய எல்லாருக்கும் சுவாதீனம் உண்டு. இனி அடுத்த குறிப்பாக நாம் பார்க்கும் சமயத்தில் இந்த வாரத்தில் முதல் நாள் தோறும் நாம் கூடும்போது எதற்காய் கூடுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை கவனமாய் நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த அப்பம் பிட்கல் மூலமாக கர்த்தரை நினைக்கிறோம். த ரிமெம்பரன்ஸ், அது ரொம்ப முக்கியம். நான் சாதாரணமாக நமக்கு அருமையானவர்கள் கூட ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நினைக்காம என்ன அவ்வளோ மறந்துட்டியோ, அன்னைக்கு நான் இப்படி செய்தேன் இல்லையா, அன்றைக்கு நீ இப்படி கஷ்டப்பட்ட போது நான் இப்படி செய்தேன் அல்லவா, அது அவரை மறந்து போனதா, நான் உனக்கு இனத்தான் அல்லவா, மறந்து என்பது மனுஷருக்கு இயற்கை. இப்போ இஸ்ரவேல் இனங்களுடைய மறதி பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷமான மறதி, சூப்பர் மறதி என்று சொல்லலாம். அற்புதமாக ஆண்டவர் அவர்களை எய்த்தின் அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதை சாதாரணமாக யாராலும் செய்யக்கூடிய காரியம் இல்லை.
பார்வன் அரண்மனையில் 10 வாதைகள் எல்லாம் செய்து அதே போல் அதிசயம், அதுபோல் செங்கடலுக்கு பக்கத்தில் வந்தபோது என்ன செய்ய என்று தெரியாமல் கண்விழித்து மோசையெல்லாம் முறுமுறுத்தார்கள். எங்களை கொல்லமாக கொண்டு வந்தீர்கள்லாம் கேட்டார்கள். எவ்வளவு அதிசயத்தை பார்த்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் எப்படியாவது நடத்துவார் நம்பிக்கை வரவில்லை. செங்கடல் பிளந்து ஒரு வழி உண்டாகும் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த பகுதியை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். 2 பக்கமும் தண்ணீர் மதில் போல் நின்றது என்று பார்ப்போம். அதை விட அது எப்படி நிற்குமா? அப்படி மதில் போல் நிற்குமா தண்ணீர்? அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். நடுக்கடலில் தண்ணீர் உறைந்து போயிட்டு என்று வாசிக்கிறோம். ஃப்ரீஸ். ஐஸ் கட்டி நிற்குமா? நிற்கும் இல்லையா? இந்த ஐஸை இந்த சைக்கிளில் பின்னால் கட்டி அடுக்கி வைத்து கொண்டு ஐஸ் கட்டி நிற்கும். தண்ணீர் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அப்படிப்பட்ட பெரிய அதிசயங்களாம் செய்து இந்த பக்கம் வந்தபோது மோசே வரகு கொஞ்சம் பிந்தினது, பொறுக்க முடியவில்லை. எங்களுக்கு முன்னால் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கும். ஓ, அது எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். அப்போஸ்தலர் சங்கீதம் 106 அவர் 19ஆம் வசனம். அவர்கள் ஒரேவிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்க்கிப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாய் மாற்றினார்கள். எகிப்தின் பெரிய கிரிகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் பயங்கரங்களையும் மாணவர்களையும் செய்தவரை கர்த்தராகிய இரட்சகனை தேவனை மறந்தார்கள். மறக்க முடியுமா? பல தலைமுறைகள் கலைந்து மறந்தார்கள் என்பதல்ல, அப்போ தான் வெளியே வந்தார்கள். அதிசயத்தை நேரடியாக பார்த்தவர்கள் மறந்தார்கள். கன்றுக்குட்டியை உண்டாக்குறது மட்டுமல்ல, இதுதான் உங்களை விடுதலை செய்து கொண்டது. என்ன பயங்கரமான ஒரு மறதி, துணிகரம் எல்லாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது வரக்கூடாது, மறதி வரக்கூடாது, மறக்கக்கூடாது. எப்படி நாம் விடுதலையானோம்? பஸ்கா ஆடு அன்றைக்கு அடிக்கப்பட்டது, ஆண்டு ரத்தமெல்லாம் நிலைக்காலிலே பூசப்பட்டது. சங்காதரன் கடந்து வந்தபோது எகிப்திலே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே அது உண்டாகவில்லை. அற்புதமாய் விடுதலை செய்தார். அதுதான் நினைக்க சொன்னது. அது நினைக்கணும். அப்போ நாம் எப்படி விடுதலையானோம்? சத்ருவைய சாத்தான்ற அடிமைத்தன்றில் இருந்தோம். விடுவிப்பார் யாரும் இல்லை, காப்பாற்றுவார் யாரும் இல்லை. நம்மை நாமே வெளியே கொண்டு வர முடியாது. நம்மை ஆண்டவராக இயேசுக்கிறது பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரு. பஸ்காவாகி ஆடு அடிக்கப்பட்டது, சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. அதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். ஆகவே இங்கே கர்த்தருடைய சபையில் நாம் கூடும்போது ஒன்று முக்கியமாக நம்மை மீட்டவரை, நம்முடைய இரட்சணிய கண்மலையை நாம் நினைக்கிறோம். அந்த நினைவு தான் பாருங்கள் சரியான ஆராதனை. வேறு வார்த்தைகள் சொல்ல முடியாது. உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி, அதுதான் ஆராதனை. அநேகருக்கு அது தெரியவில்லை. நம்முடைய விசுவாசிகளுடைய சங்கடமான ஒரு நிலைமை என்னவென்றால், அப்பம் விற்கிறதை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் நினைக்கிறார்கள். அதில் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதோ நம்ம தெரியாது. எங்கே இருந்தாலும் ஓடி வந்து விடுவார்கள். சரியாய் அந்த அப்பம் விற்கிற நேரத்தில் அப்பம் பெற்று அப்புறம் இறங்கி போயிடுவார். அப்படி அதில் மந்திர சக்தி ஒன்றும் இல்லை. அப்படி அப்பம் பெற்றதுனால எந்த ஆசீர்வாதம் உண்டாகவும் செய்யாது. ஆகவே நாம் கூடும்போது முக்கியமாக நாம் நினைக்க வேண்டிய காரியம் ஒன்று, அப்பம் பிற்கும்படியாய் கூடுகிறோம். அப்பத்தை பற்றி ஏராளம் சொல்லலாம், சமயம் இருந்தால் பின்னாலே பார்க்கலாம். இரண்டாவதாக அவரை துதித்து போற்றும்படியாய் கூடுகிறோம். டு சிங் praise unto Lord. To break bread
to sing praise and honor to the Lord. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து என்று வாசிக்கிறோம். அப்போது பாடி மகிமைப்படுத்தும்படியாக கூடுகிறோம். அநேகர் என்ன நினைக்கிறார்கள்னு சொன்னால், போகலாம், இப்போ என்ன பாடிக்கொண்டு தானே இருப்பார்கள், எத்தனை பாட்டு பாட வேண்டும், எல்லாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். சில சபைகளிலே வழக்கமாக 3 பாட்டு பாடுகிறார்கள். சில சபைகளிலே வழக்கமாக 3க்கு அதிகமாய் பாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் ஆராதனை 9:30 அல்லது 9 என்றால் யாரும் வரமாட்டார்கள். ஹால் திறக்கிறவரும் மேஜை ஒழுங்கு பண்ணுகிறவரும் பெஞ்சும் நாற்காலியும் சரி பண்ணுறவரும் வந்துடுவார்கள். அப்புறம் முதல் பாட்டு பாடுகிற சமயத்தில் 2-3 பேர் இருப்பார்கள். இந்த 2-3 பேரை வைத்து எப்படி ஆராதனை செய்வது? அதனாலே பாடுவார்கள். பாடி 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 சில இடங்களில் நான் கவனித்திருக்கிறேன், 5 பாட்டு 6 பாட்டு வரை பாடுவார்கள். பாட்டு பாடுவது நல்லது, சோத்திர பாட்டுகள் பாடுவது நல்லது. ஆனால் ஆட்கள் வருவதற்காக காத்திருக்க வேண்டிய பாடுவது சரியல்ல. எல்லாரும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்த பின்பு 6 பாட்டோ 7 பாட்டோ பாட உற்சாகம் இருந்தால் பாடலாம். ஆட்கள் வருவதற்காக வேண்டி பாடுவதல்ல, ஆட்கள் வந்து பாட வேண்டும். டு சிங் பிரைஸ், கர்த்தருக்கு துதி செலுத்தி பாடுகிற பாடு. அப்போ இதிலெல்லாம் கூட விசுவாசிகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ப்ராக்டிக்கலாக எந்த பாட்டு பாடலாம்? 700க்கு அதிகமான பாட்டு நம்முடைய பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. ஆண்டவரை துதிக்கக்கூடிய, ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைக்கக்கூடிய பாடல்கள் மட்டும் பாட வேண்டும். எத்தனை பாடல் இருக்கிறது? மரண வீட்டிலே பாட வேண்டிய பாட்டு இருக்கிறது, கல்யாண வீட்டிலே பாட வேண்டிய பாட்டுகள் இருக்கிறது, ஜீவியத்துக்கு அவசியமான பாடல் இருக்கிறது. ஆனால் இங்கே பாட வேண்டிய பாட்டு என்ன? கர்த்தரை துதித்து போற்றி மகிமைப்படுத்தி அவருடைய பாடு மரணங்களை நினைத்து அவரை துதித்து போற்றுகிற பாடல்களாய் தெரிந்தெடுத்து பாட வேண்டும். அந்த பாட்டை பாடுவது கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் கூடும்போது 1 அவரை நினைக்கும்படியாய் கூடுகிறோம், 2 அவருடைய புகழை பாடும்படியாய் கூடுகிறோம், 3 கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்படியாயும் கூடுகிறோம். நம்முடைய எல்லா ஆராதனைகளிலேயும் அது இருக்கிறது. 2ஆம் பகுதி என்று சொல்வோம். அது பொதுவாக முதல் பகுதியிலே அப்பம் பிட்குதல், கர்த்தரை துதித்து பாடி அவரை நினைவுகூர்ந்து அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு அவரை நினைவுகூறுகிற காரியத்தை முதலாவது செய்கிறோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறோம். அநேகருக்கு அது விருப்பமில்லை, இறங்கி போய் விடுவார்கள் அப்பம் விட்ட உடனே. குறிப்பாக மூப்பராக இருக்கிறவர்கள், சபையிலே முக்கிய பங்கு வகிக்கிறவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். சில சபைகளில் நான் பார்த்திருக்கிறேன், மேஜைக்கு பக்கத்திலே போய் அப்பத்தை எடுத்து கொடுக்கிறவர் எப்போ வருவார், எப்போ வர வேண்டும், கரெக்டாக அந்த அப்பம் பிடிக்கிற சமையலில் வருவார்கள். சரியா? தயவு செய்து அப்படி வருகிறவர்களுக்கு நீங்கள் இந்த மேஜை கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. எப்படி? ஆசாரியன் எப்போ வர வேண்டும்? ஆசாரிய ஊழியம் செய்ய, அல்லது சிஎஸ்ஐயோ அல்லது கத்தோலிக்கோ சபையோடுங்கள் அந்த சாமியார் அல்லது நடத்துகிறவர்கள் எப்போ வர வேண்டும்? எல்லாரும் வந்த பின்பா? இந்த சின்ன பாடம் கூட தெரியவில்லையே. நாம் எல்லோரும் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறோம் பெருமையாக. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் எப்போ வர வேண்டும்?
எல்லாரும் வந்த பின்னாலேயா? ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் கவனமாய் படிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை படிக்க வேண்டும். அநேகருக்கு படிக்க விருப்பமில்லை. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிகள் படிக்க வேண்டும். சத்தியங்கள் அறிய வேண்டும். எப்படி கிறிஸ்தவ ஜீவன் செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது, கர்த்தர் எப்போது வருவார், வரும் வரையில் நம்முடைய கடமைகள் என்ன, எவ்வளவோ காரியங்கள் நாம் படிக்க வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் படிக்க வேண்டும். அதனாலே கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்படியாகவும் நாம் கூடுகிறோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் ஜெபிக்கும்படியாகவும் கூடுகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சபை கூடி வருதலை சிலர் விட்டுகிறத போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொடுவோம். சபை கூடி வருதல் என்பது அப்பம் விற்கும்படியாய் மாத்திரமல்ல, வேத பாடம் படிப்பதற்காகவும் சபையாய் கூடுகிறோம், ஜெபிக்கும்படியாகவும் சபையாய் கூடுகிறோம். அப்போது சபை கூடி வருதல் என்று சொல்லும்போது, ஒன்று அவருடைய நினைவு கூறுவது, ரெண்டு அவருடைய துதிகளை பாடி மகிமைப்படுத்துவது, அவரை நினைப்பது, அப்புறம் கர்த்தருடைய வசனத்தை படிப்பது என்பதையும் நாம் பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய வசனத்தை படிப்பதும் ஜெபம் பண்ணுவதெல்லாம் சபை கூடி வருதலில் உட்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆகையினால சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்க தேவன் கிருபை செய்யட்டும். இன்னும் அநேக காரியங்கள் இந்த நம்முடைய ஆராதனையை பற்றி நாம் படிக்க வேண்டியதும் அறிய வேண்டியதும் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நம்மால் ஆன மட்டும் சில வசனங்களோட பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வாரந்தோறும் கூட வேண்டும், சமயத்துக்கு கூட வேண்டும், அவரை நினைக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவருடைய வசனத்தை படிக்க வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமாய் நாம் வாரத்தில் முதல் நாள் தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடும்போது, அப்பம் விற்கும்படியாய் கூடும்போதெல்லாம் நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வருகிற நாட்களில் ஏற்ற வேளையில் எல்லோரும் வந்து கர்த்தரை நினைவுகூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.